கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 46 சங்கீதம் 10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். 46 சங்கீதம் 10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல ஒரு வார்த்தை, பொறுமையாரு, காத்திரு, நான் தேவன் என்று நீ அறிந்து கொள்வேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அநேக காரியங்களை குறித்து கலங்கி போயிருக்கிறீங்களே. என் எக்ஸாம் ரிசல்ட்டு என்ன ஆக போகுது, என்னோட அட்மிஷன் ப்ராசஸ் என்ன ஆக போகுது, ஃபீஸ் தேவை என்ன ஆக போகுது, என்னோட ஹெல்த் ரிப்போர்ட் என்ன வரப்போகுதுன்னு பயந்து போய் கலங்கி போயிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பொறுமையாரு, நான் தேவன் நீ அறிந்து கொள்வேன். நீ மட்டும் இல்லை, உன்னை சுற்றிலும் இருக்கிறவங்க அறிந்து கொள்வாங்கன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் உங்களை பார்த்தோம் கேட்குறாங்க, ஜெபம் பண்ணுற, ஃபாஸ்டிங் போடுற, ஆனால் வாழ்க்கை மாறவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்களே. அவங்க முன்னாடிலாம் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்று ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவங்க எல்லார் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். பொறுமையாருங்க, காத்துருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்தவர் அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு போனார். அந்த மாதிரி தான் உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களோட கர்த்தர் இருந்தார். உங்களுக்கு எதிராக வர ஆயுதம் வாய்க்காது போகும். தேவன் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் அவரை அறிஞ்சு போகிறீங்க, உங்களை சுற்றில் இருக்கிறவங்களும் அதை காண போகிறாங்க. ஆமென். விசுவாசிங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.